திருஷ்டி பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த உலகத்தில் நிறைய இசங்கள் இருக்குது. அதில் பிரபலமானது ரெண்டு. ஒன்று கேபிட்டலிசம், இன்னொன்று கம்யூனிசம். நீங்கள் தமிழ்நாடு அளவில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் பெரியாரிசமாக இருக்கும், இன்னொரு பக்கம் சமீப காலமாக தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த ரெண்டு இசங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. உலக அளவில் ஒரு இசம் இன்றைக்கி ரொம்பவும் புரட்டி போட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் ஜியோனிசம். இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு பேர் ஹிந்துத்துவா அப்படிங்கிற இந்த ஒரு இசம். இப்போ நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த ஜியோனிசமும் இந்துத்துவா அப்படிங்கிற இந்த இசமும் ஒரு புள்ளியில் வந்து இணையிறதை நம்ம பார்க்கும் பொழுது இது ரெண்டும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஒரே ரூட்டில் பயணம் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்துத்துவாவும் ஜியோனிசமும் ஒன்று தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒற்றை வரியில் பதில் சொல்லணும்னா ஆம், ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் அதிகமான தெளிவு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த பதிவை முழுசாக பாருங்கள். அப்போது உங்களுக்கு விஷயம் தெரியும். நாம் பதிவுக்குள்ளே போகலாம். ஜியோனிஸ்டுகள் மூலம் இஸ்ரேல் உருவாக்கி கொண்டிருந்த இந்த காலகட்டம், அந்த காலகட்டத்தில் இந்தியாவை இந்து தேசமாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ளே இறங்கின இந்துத்துவத்துடைய தத்துவார்த்த தந்தைன்னு சொல்லக்கூடிய சார்வார்கர் அவர்கள் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. என்னன்னா, நமது மாபெரும் தேசம் முன் அவர்களின், அதாவது இஸ்ரேல் தேசம் சின்ன குழந்தை போல தோற்றமளித்த பொழுதிலும் நாம் அவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளவும் பின்பற்றவும் உள்ளது அப்படிங்கிறாரு. அதாவது நம்மளுடைய பிரம்மாண்டமான இந்த இந்தியாவுக்கு முன்னாடி இஸ்ரேலுங்கிறது ஒரு குழந்தை மாதிரி தான். ஆனால் அந்த குழந்தை கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வெளியிலிருந்து வந்த அந்த யூத குடியேற்றம் சரியானது தான் அப்படிங்கிற அந்த நியாயத்தை சார்வார்கர் உள்வாங்குகிறார். அப்போ இந்த சார்வார்கர் உள்ள வாங்கினது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாருங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். இது ஜியோனிஸ்டுகளோட இந்துத்துவ சித்தாந்தம் கொண்டவர்கள் எவ்வளவு நெருங்கி இருக்கிறார்கள், அவங்க ரெண்டு பேருடைய அந்த எண்ண ஓட்டங்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். சார்வார்கர் மேலும் சொல்கிறது என்னன்னா, யூதர்களை பாருங்கள், பல நூற்றாண்டுகள் அவர்கள் ஏதோ ஒரு நாட்டில் வளமாக வாழ்ந்திருக்கலாம். தங்களுக்கு நிழல் தந்த காரணத்திற்காக அவர்கள் எத்தனையோ நாடுகளுக்கு கடன்பட்டிருக்கலாம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் அவர்கள் அந்த நாடுகளோடு ஒன்றிடவில்லை. அவற்றோடு அவர்கள் பின்னி பிணைந்து விடவில்லை. அவர்களின் விருப்பு எல்லாம் அவர்கள் பிறந்த நாட்டுக்கும் அவர்களது இறைத்தூதர் பிறந்த மண்ணிடமும் தான் பிணைந்து கிடந்தது. ஜியோனிஸ்டுகளின் கனவு மட்டும் நனவானால், பாலஸ்தீனம் மட்டும் ஒரு யூத நாடாக மாறினால், நம் யூத சகோதரர்களைப் போலவே நாமும் மகிழ்ச்சி அடைவோம். முகமதியர்களைப் போலவே அவர்களும் தாம் பிறந்த நாட்டை காட்டிலும் தமது இறைத்தூதரின் நாட்டிலேயே தங்களின் விருப்புகளை குவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சார்வார்கர் விடுறதையும் நாம் வந்து பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கவனமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, வெளியிலிருந்து வந்த அந்த யூத குடியேற்றங்கிறது நியாயப்படுத்தப்படுறது மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. முகமதியர்களைப் போலவே அவர்களும் தங்களுடைய இறைத்தூதர் பிறந்த மண்ணில் போய் வாழ்கிறது தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தில் சார்வார்கர் போகிற போக்கில் ஒரு விஷக்கருத்தை சொல்லிட்டு போகிற மாதிரி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவர்களுடைய இறை தூதர் பிறந்த மண்ணில் வாழறதுக்கு தான் ஆசைப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஓட்டம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முஸ்லீம்கள் நம்பகமானவர்கள் அல்ல, அவர்கள் வந்து ஒரு தேசத்துடைய குடிமக்களாக இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தோட்டத்தை சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே சமயம் பாலஸ்தீனம்ங்கிறது ஒரு யூத நாடாக மாற வேண்டும், அதுதான் நம்மளுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு. இதுக்கான காரணம் என்னன்னா, இவர்களுடைய திட்டப்படி இந்தியா இந்து நாடாக மாற வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ இந்த இசத்தில் அவர்கள் ஒன்றிணைகிறத நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியும். இப்படி வெளிப்படையாக சார்வார்கர் சொல்றத நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இப்படி எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு தோணலாம். சில பேர் அது சரி அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி கோல்வால்கர் அவர்கள், இவர் ஹிந்துத்துவத்துடைய கோட்பாட்டாளர் அப்படின்னு அறியப்படுகிறார். இப்போ இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பாலஸ்தீனத்தை அதன் தொன்மை வாய்ந்த குடிகளான யூதர்களை கொண்டு நிரப்புவது அப்படிங்கிறது இறந்து போன ஹீப்ரு தேசிய வாழ்வை உயிர்ப்பிப்பது அப்படிங்கிறாரு இந்த கோல்வால்கர் அவர்கள். அப்போ இந்த கோல்வால்கர் அவர்களும் சார்வார்கர் அவர்களும் ஜியோனிசத்தோடு ஒன்றி போவதை நாம் பார்க்குறோம். அதே சமயம் இவர்கள் இருவரும் இணைந்து தான் இந்தியாவில் இந்துத்துவ இயக்கங்களையும் உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இவங்க வந்துட்டு ஆரம்பத்திலிருந்தே ஜியோனிஸ்டுகளோடு ஒன்றிணைந்து ரகசியமான பல விதமான கூட்டங்களில் இவர்கள் கலந்து கொண்டதை நாம் இன்னைக்கு வரலாற்றில் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பார்க்குறோம். யூதர்களுக்காக ஒரு தேசம் அப்படின்னு இஸ்ரேல் உருவாகி கொண்டிருந்த அந்த நேரத்தில் இவர்களுடைய கருத்துக்களின் மூலயமாக இவர்கள் சாதிக்க நினைச்சது என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு இந்து தேசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை தான்.
அந்த கோட்பாட்டில் தான் இவர்கள் இணைகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது தான் இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இஸ்ரேலில் வந்து முஸ்லீம்கள் இரண்டாம் தரமான குடிமக்கள் தான், அது இஸ்ரேலை ஆதரிக்கிறவங்களே ஒப்புக்கொள்ளுகிற ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இந்தியாவிலும் இன்னைக்கு முஸ்லீம்கள் இரண்டாம் தரமான குடிமக்களாக ஆகியிருக்கிறார்கள். இது அவர்களின் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகள் செய்யும் எந்த ஒன்றையும் தவறாமல் பிசகாமல் அங்குலம் அங்குலமாக அவர்களை அப்படியே இவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்போ அல்-அக்ஸாவை இடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை அவர்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே எடுத்திருந்தார்கள். அவர்களுக்குன்னு ஒரு தேசம் கிடையாது, பல இடங்களில் சிதறி இருக்கிறாங்க. இருந்தாலும் நாம் அங்கே குடியேற்றம் செஞ்சோம்னாக்கா அல்-அக்ஸாவை இடித்து விட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மூன்றாவது முறையாக நம்மளுடைய மலைக்கோவிலை கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய நாட்டம். அதே போல் இவர்களுடைய சித்தாந்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவர்களும் இங்கே பாபர் மசூதியை இலக்காக வைத்திருந்தார்கள். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்க முடிஞ்ச ஜியோனிஸ்டுகளால் கூட இன்னமும் அல்-அக்ஸாவை நெருங்க முடியவில்லை. ஆனால் இவர்களுடைய தீவிரம் பாபர் மசூதியை இல்லாமல் ஆக்கிவிட்டு அங்கே அவர்கள் நினைத்ததை சாதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இது மூலியமாக புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, ஜியோனிஸ்டுகளை விடவும் இவர்களுடைய வேகமும் தீவிரமும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர், பெண் பிரதமர் கோல்டா மோயர், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது, அப்படி யாருமே இங்கே வசிக்கலை அப்படிங்கிறாங்க. அப்போ பாலஸ்தீனியர்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் அங்கே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கோல்டா மோயர் அன்றைக்கே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்தியாவும் எந்த ஒரு காலத்திலையும் முஸ்லீம் நாடாக இருக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறதையும் நாம் வந்து பார்க்குறோம். இஸ்ரேலுடைய முதல் பிரதமர் பென்குரியன் அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அரேபிய பாரம்பரியத்தின் இழிந்த கேவலமான விளைவுகள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாகவே கொடுத்துருக்கிறாரு. அப்போ அரேபியர்களுடைய எந்த விதமான ஒரு எச்சமும் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறதுனால தான் பாரம்பரியமான அந்த அரபு வீடுகள் எல்லாமே இடிக்கப்பட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான யூத குடியேற்றங்கள் அங்கே நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். இது அப்படியே இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹிந்துத்துவவாதிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இங்கே முஸ்லீம்களுடைய எந்த விதமான பாரம்பரியமான விஷயங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அவர்கள் தீவிரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முஸ்லீம்களுடைய பாரம்பரியத்தின் இழிந்த கேவலமான விளைவுகள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு எண்ண ஓட்டமும். அந்த அடிப்படையில் தான் பாபர் மசூதி காணாமல் போச்சு. இப்போ அந்த கியான்பாபி மசூதி, அப்புறம் அந்த ஷஹீத் சுல்தான் மசூதி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது போக தாஜ்மஹால் கூட சிவன் கோவிலாக இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். அதே மாதிரி அந்த குதுப் மினார், அதுவும் வந்து இந்தியாவுடைய அடிமை நிலையை காட்டுது, அதனால் அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்தோட்டம். இதெல்லாம் எந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஜியோனிசத்துடைய அந்த அடிப்படையில் இவர்கள் தங்களுடைய கொள்கைகளை அமைத்து கொண்டதன் விளைவாக இது அப்படியே பயணம் செய்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருந்த அந்த தேசிய தலைவர் ஒருவர் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரே நேரத்தில் கண்டிச்சார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அவர் தான் மகாத்மா காந்தி அவர்கள். அவர் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகளின் சித்தாந்தங்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுவே அவருக்கு கடைசி நேரத்தில் பிரச்சனையாக அமைந்ததுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அவர் வந்து பாலஸ்தீன நாட்டை இஸ்ரேலிடம் கொடுத்து விட்டு பிரிட்டிஷ்காரங்க வெளியேறக்கூடிய அந்த ஒரு நிலையை அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க, ரொம்ப தெளிவாக சொன்னார். யூத தீவிரவாதம் அப்படின்னு சொன்னார் காந்தி அவர்கள். இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எப்படி இந்த இங்கிலாந்து ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமோ அதே மாதிரி பாலஸ்தீனம் அராபியர்களுக்கு சொந்தமானது. அங்கே நீங்கள் யூதர்களை குடியேற்றம் செய்வது அப்படிங்கிறது மிகவும் தவறானது, அதை எந்த விதமான அறக்கோட்பாடுகளால் கூட நியாயப்படுத்திட முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் மகாத்மா காந்தி அவர்கள். இது போக ஒற்றை வரியில மகாத்மா காந்தி அவர்கள் அந்த இஸ்ரேலியர்களை பார்த்து சொன்னது என்ன அப்படின்னா, அவங்க செய்யறது மனித குலத்திற்கு எதிரான அநீதி அப்படின்னு சொன்னார். கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஆக காந்தி அவர்கள் இப்படி சொல்லி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் காந்தி அவர்களுடைய சுதந்திர போராட்டத்திற்கும் மனிதநேய கொள்கைகளுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் இந்த RSS சங் பரிவார அமைப்புகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். காந்தி அவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது அறவழி போராட்டமாக இருந்தது. அது அகிம்சை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான ஆயுதங்களும் அங்கே பயன்படுத்தப்படாது. ஒரு ஊர்வலம் போவாங்க, கோஷங்கள் எழுப்புவாங்க, அதுக்கப்புறம் போராட்டம்ங்கிற பேரில் ஒரே இடத்துல உட்காருவாங்க. காந்தி அவர்களுடைய அதிகபட்ச
உச்சகட்ட போராட்டம் அப்படின்னு சொன்னாலே அது தன்னையே வருத்தி கொள்ளுகிற அந்த ஒரு பட்டினி போராட்டம், உண்ணாவிரதம், அதுதான் அவருடைய உச்சபட்ச ஆயுதம். அதை வச்சு தான் அவர் எந்த விதமான போராட்டத்தையும் வெல்லக்கூடியவராக இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட காந்தி அவர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய அந்த ஆயுத போராட்டத்தை கூட அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஆயுத போராட்டங்கள் அறவே தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கையாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட காந்தி அவர்கள் கூட யூதர்கள் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது அதுக்கு எதிராக பாலஸ்தீனியர்கள் செய்த அந்த ஆயுத போராட்டங்கள் அனைத்தையும் காந்தி எப்படி பார்த்தார் அப்படின்னா, மிக தெளிவாக அது சம்பந்தமாக அவர் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. சரி தவறு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த அறக்கோட்பாடுகளின் அடிப்படையிலும் பாலஸ்தீனியர்களின் போராட்டத்தை தவறு அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிற ஒரு உச்சபட்சமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார் மகாத்மா காந்தி அவர்கள். இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியுதா? சரி தவறுன்னு சில கோட்பாடுகள் எல்லா இடங்கள்லையும் இருக்கும், எல்லா சமுதாயத்திலையும் எல்லா மொழிகள்லையும் கட்டமைக்கப்பட்டு இருக்கும். அந்த கோட்பாடுகளால் கூட பாலஸ்தீனியர்கள் செய்யக்கூடிய இந்த போராட்டங்களை தவறுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க யூரோப்பிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தேசம் அப்படிங்கிறதுனால இந்த போராட்டங்களை நாம் தவறு என்று சொல்லிட முடியாது அப்படின்னு தெளிவான ஒரு அறிக்கையை விட்டார் காந்தி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் காந்தி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரச்சனை கிட்டத்தட்ட தீர்க்க இயலாத ஒன்று என்ற அளவிற்கு ஆளாகியுள்ளது. நான் மட்டும் ஒரு யூதனாக இருந்திருந்தால் அவர்களிடம் இப்படி சொல்லியிருப்பேன், பயங்கரவாதத்தை கையில் எடுக்கும் அளவிற்கு அசட்டுத்தனமாக இருக்காதீர்கள். யூதர்கள் அரேபியர்களை சந்தித்து பேச வேண்டும், அவர்களுடன் நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும். பிரிட்டிஷ் உதவியையோ அமெரிக்க உதவியையோ நம்பி இருக்கக்கூடாது. ஜகோவாவிடமிருந்து அருளப்படுவதையே போதும் என கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் காந்தி அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். இப்படி சொல்லும் பொழுது காந்தி அவர்களின் மீது ஜியோனிஸ்டுகளுக்கு வந்த கோபத்தை விடவும் இங்கே இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ அமைப்பாளர்களுக்கு ஏற்பட்ட கோபம் மிக அதிகம். காரணம் என்னன்னா, ஜியோனிசம்ங்கிற பேரில் ஒரு யூத நாடு உருவாகிறதையும் காந்தி விரும்பலை, இங்கே ஹிந்துத்துவாங்கிற பேர்லையும் ஒரு இந்து ராஷ்டிரா உருவாகிறதை காந்தி விரும்பவில்லை. இதன் காரணமாகத்தான் அடுத்த சில வாரங்களில் காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இது மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் சமாதானத்தை விரும்பக்கூடிய அத்தனை பேரும் ஒன்றிணைந்து எதிர்த்தது இஸ்ரேலையும் இங்கே இருக்கக்கூடிய RSS அமைப்புகளையும் தான். ஆனால் காலம் இன்னைக்கு எதிரானவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்திருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நம்ம என்ன இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஜியோனிசமும் ஹிந்துத்துவாவும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த மூலையில் யூதர்கள் இருந்தாலும் அவர்கள் மீண்டும் இஸ்ரேலுங்கிற அந்த தேசத்திற்கு திரும்புவதை இஸ்ரேலிய அரசாங்கம் சட்டமாகவே ஏற்றிருக்கிறது. அந்த சட்டத்துக்கு பேர் தான் அலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அலியாவின் சட்டப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டில் எந்த மூலையில் யூதர்கள் இருந்தாலும் அவர்கள் இஸ்ரேலில் குடியேறிவிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சட்டம். இந்த சட்டத்தை தான் 2014க்கு பிறகு அமல்படுத்தி இருக்கிறார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். உலகெங்கிலும் துன்புறுத்தப்பட்ட இந்துக்களுக்கு ஒரு இயற்கை இல்லமாக இந்தியா அமையும், அவர்கள் அடைக்கலம் புக இங்கே தாராளமாக வரவேற்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அன்று பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் கூறினாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு இதெல்லாம் மீடியா மிகப்பெரிய அளவில் பிரபலமாக பேசிக்கிட்டு இருந்த அந்த ஒரு நேரம். இன்னைக்கு இது இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. CAA சட்டப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது இது எப்படி நடைமுறை இன்னைக்கு படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து இந்துக்கள் இங்கே வந்தால் அவர்கள் குடியமர்த்தப்படுவார்கள். ஆனால் முஸ்லிம்கள் வந்தார்கள் அப்படின்னு சொன்னாக்கா அவர்களை மிக நிச்சயமாக இந்த தேசம் ஏற்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இப்படி ஏராளமான இந்துக்கள் தற்பொழுது இங்கே வெளிநாடுகளிலிருந்து குடியமர்த்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இதன் மூலியமாக இந்த சங் பரிவாரங்கள் சொல்லக்கூடிய அந்த இந்து ராஷ்டிரா அப்படிங்கிற அந்த இந்து நாடு கனவு நினைவாகிருச்சா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இந்த இடத்துல நம்ம வருது. நம்ம யாருக்கு எதிராகவும் இங்கே பேசிக்கொண்டு இல்லை. அகதிகளாக வரக்கூடியவர்கள் மதம் பார்த்து பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு தேசத்தில் இருக்க இடம் இல்லை, துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா வரக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக அவர்களை குடியமர்த்தலாம். ஆனால் இவர்களுடைய சிந்தனை மதம் சார்ந்து இருக்கிறதுனால உலகத்திலேயே இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக மதம் சார்ந்து அகதிகளை பிரித்த இரண்டாம் நாடு அப்படின்னு சொன்னால்
சொன்னால் அது இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆக்கிரமிப்பு மூலமாக விரிவடைந்து கொண்டிருக்கும் ஒரு தேசம் இஸ்ரேல். இந்த தேசத்தை இவர்கள் ஆதரிப்பதின் மூலம் இவர்களுடைய போக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நிலத்தை இழந்தவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடும் பொழுது, உச்சபட்சமாக ஆயுதத்தை அவர்கள் ஏந்தும் பொழுது அவர்கள் தீவிரவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சார்ந்த மதத்தின் தீவிரவாதிகளாக இவர்களால் பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயமாகவும் இங்கே நாம் பார்க்குறோம். அப்போ இருவருடைய எண்ண ஓட்டமும் எந்த அளவுக்கு ஒரு புள்ளியில் வந்து நிற்குதுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ தேசத்தை விரிவாக்கக்கூடிய இந்த ஒரு இஸ்ரேலுங்கிற தேசத்தை இவர்கள் ஏன் ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அதற்கான பதில் தான் அகண்ட பாரதம், அகண்ட இஸ்ரேல். அதாவது கிரேட்டர் இஸ்ரேல் மாதிரி கிரேட்டர் இந்தியா அப்படிங்கிற அந்த இந்து ராஷ்டிராவை இவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இந்தியா முழுக்க இந்துக்கள் தான் இருந்தார்கள். பாகிஸ்தானும் இந்தியாவில் தான் இருந்தது, பங்களாதேஷும் இந்தியாவில் தான் இருந்தது, இலங்கையும் புராண காலத்தில் இந்தியாவில் தான் இருந்தது, மியான்மரும் இந்தியா காலத்தில் தான் இருந்தது, நேபாள் இந்தியாவில் தான் இருந்தது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு இந்து ராஷ்டிரத்தை நாங்கள் மறுபடியும் மீட்போம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்களிடம் தீவிரப்பட்டிருக்கிறது இஸ்ரேலியர்களைப் போல. ஏன்னா இஸ்ரேலியர்களும் இதே தான் சொல்லுவாங்க. அவங்க தெளிவாக இருக்காங்க. இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அடையாளப்படுத்தப்பட்ட எல்லா இடங்கள்லையும் எங்களுடைய முன்னோர்கள் தான் வாழ்ந்தாங்க, அவங்க தான் இதை ஆண்டாங்க. அதே மாதிரி நாங்களும் தற்பொழுது இதை ஆள நினைக்கிறோம். இதில் என்ன தப்புன்னு கேட்கக்கூடியவர்கள் தான் ஜியோனிஸ்டுகள். அதே நிலையில் தான் தற்பொழுது இந்துத்துவவாதிகளும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்குறோம். அப்போ நம்ம இதிலிருந்து திரும்ப திரும்ப தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் இருவரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக வெளிப்படையாக ஒரு காலத்தில் ரகசியமாக இயங்கினார்கள் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். தற்பொழுது வெளிப்படையாக இவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். துணை கண்டம் முழுவதையும் நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் ஒரு காலத்தில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு முழக்கம் இவர்களிடத்தில் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். தவிர இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதில் கோல்வால்கரை பற்றி நம்ம சொல்லணும். அதாவது இந்துத்துவாவுடைய அந்த கோட்பாட்டாளர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கோல்வால்கர். அவரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து சார்வார்கரை விடவும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். என்னன்னா, இவங்க யூதர்களுக்கு ஜியோனிஸ்டுகளுக்கு இவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதையும் தாண்டி இந்த ஜெர்மனியில் ஹிட்லர் அந்த யூதர்களை படுகொலை செய்த அந்த ஒரு நிகழ்வு இருக்கு பாருங்க, அந்த காலகட்டத்திலேயே இவர் வந்து அதை வரவேற்றார், யூதர்கள் கொல்லப்படுறது. அதுக்கான காரணத்தை அவர் சொல்றார். என்னன்னா, ஹிட்லர் தன்னை ஆரியராக உணர்கிறார், ஜெர்மனியர்கள் ஆரியர்களாக உணர்கிறார்கள். அப்போ இதுக்கு இடைஞ்சலாக யார் இருக்காங்க அப்படின்னா யூதர்கள் இருக்காங்க. அப்போ அந்த ஆரிய தேசமாக ஜெர்மனியை மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை சுத்தப்படுத்தி ஆகணும். அந்த அடிப்படையில் ஹிட்லர் செய்கிறது சரிதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறவர் தான் அந்த கோல்வால்கர். அப்போ முஸ்லீம் இல்லாத இந்தியா ஹிந்து ராஷ்டிரா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் சார்வார்கரை விடவும் கோல்வால்கர் தீவிரமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் நாம் தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஜியோனிஸ்டுகள் இந்துத்துவவாதிகள் அனைவரும் ஒரே எண்ணத்தை கொண்டவர்கள், இருவரும் வேறு வேறு தேசத்தில் இருக்கிறார்கள், ஆனால் ஒரே புள்ளியில் இவர்கள் இணைகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இவர்கள் தங்களை எதிரியாக யாரை கருதி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க, மத அடிப்படையில் பார்த்தால் இருவருக்குமே ஒரே எதிரி முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையும் நாம் வந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே அவர்களுடைய கற்பனை தான். இங்கே யாருக்கும் எதிரி கிடையாது. ஆனால் இங்கே ஒரு ஓட்டரசியல்ங்கிற ஒரு கேவலமான நிலையை நோக்கி நாம் சென்றுவிட்ட காரணத்தால் தற்பொழுது அந்த அரசியலுக்காக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது சம்பந்தமான ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அதுதான் இந்துத்துவமும் ஜியோனிசமும் அப்படிங்கிற புத்தகம். மார்க்ஸ் அவர்களால் எழுதப்பட்ட இந்த ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இந்த புத்தகத்துடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் கொடுக்குறேன். தேவைப்படுபவர்கள் வாங்கி படிங்க. இன்னும் அதிகமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.